Good afternoon, dear student. Today I go to explain 12th Commerce Unit 4 Chapter 10 பார்க்க போகிறோம். Human Resources Management தான் வருது. அதாவது Human Resources Management வந்து Unit 4 அதோட டிவிஷன் தான் Chapter 10 Recruitment Methods. ஓகேங்களா? ஸோ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா ஆள் சேர்ப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? செலெக்ஷன் ஆஃப் எம்ப்ளாயி அதை தான் என்னென்னு சொல்லுவோம், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோட மீனிங் பாருங்கள், மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ கோ டு எக்ஸ்பிளைன் மீனிங். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபைண்ட் சூட்டபிள் கேண்டிடேட் ஃபார் வேரியஸ் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு திறமையான ஒரு எம்ப்ளாயியை வந்து இல்லை ஒர்க்கரை ஒரு கரெக்டான போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுவோம்னா ரெக்ரூட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் சூட்டபிள் கேண்டிடேட் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் is an organization. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் a process of attracting potential and people to apply for job in an organization. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஜாப் கேட்டு பீப்புள் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த பீப்புளில் பர்டிகுலர் பர்சனை, அதாவது கரெக்டான பர்சனை கரெக்டான ஜாப்புக்கு செலக்ட் பண்ணுறது தான் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட டெஃபினேஷன் எட்வின் பி ஃபிலிப்போ ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இட் இஸ் a process of சர்ச்சிங் ஃபார் ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ். ஓகேங்களா? ஸோ ஜாப்பை யார் சர்ச் பண்ணுறாங்களோ, யார் வந்து நல்ல டேலண்ட்டோடு ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க, ஜாப் செலெக்ஷனுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க. அண்டு ஸ்டிமுலேட்டிங் அண்ட் என்கரேஜ் தேம் டு அப்ளை ஃபார் ஜாப் இன் அன் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது ஜாப் யார் சர்ச் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணுவாங்க. அவங்கள வந்து அப்ளை பண்ண அந்த பர்சனை ஆர்கனைசேஷன் சில ப்ரொசீஜரோடு செலக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இட் இஸ் கால்டு ரெக்ரூட்மெண்ட். ஸோ இதில் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ரீசன் பிஹைண்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ ரீசன் என்ன ரீசன், அப்போ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ரீசன்னால் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து ரன் ஆகுது. ரிட்டைர்மெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயி வந்து ரிட்டையர் ஆகிருப்பார். நெக்ஸ்ட்டு டெத் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஸோ சடன் டெத்து, ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு ரீசன்னால் டெத் ஆகிருப்பாங்க. ஸோ அதனால் ரெக்ரூட்மெண்ட் தேவை. ரெசிக்னேஷன் ஆஃப் ஜாப், இன்னும் வேறு டைப் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பண்ணும் பொழுதே இந்த 2 டைப்பும் இல்லாமல் அவங்களே அந்த வேலைக்கு வர விருப்பம் இல்லாமல் சம் ரீசனுக்காக ஜாப்பை வந்து ரிசைன் பண்ணுறது. ஓகே? ஸோ டிஸ்பிளிமெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஸோ அவங்க ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டு அந்த ஒர்க்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனாவோ, இல்லை அவங்களுக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஏற்பட்டாலோ டிஸ்பிளிமெண்ட் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஸோ அந்த ஜாப்பை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. டிஸ்மிஷன் ஆஃப் அன் எம்ப்ளாயி. டிஸ்மிஷன்னா ஒரு ஆர்கனைசேஷனே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயை வேணான்னு சொல்லி ரிமூவ் பண்ணுறது தான் டிஸ்மிஷன் ஆஃப் அன் எம்ப்ளாயி. ஓகேங்களா? ஸோ இதில் சஸ்பென்ஸும் இதை வந்து சேரும். ஓகே? ஸோ இது தான் வந்து ரீசனாக இருக்குது ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. ஸோ அடுத்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன மாதிரி ப்ராசஸ், பிளானிங் ரெக்ரூட்மெண்ட்டு. ஸோ ரெக்ரூட்மெண்ட்டை வந்து பற்றி பிளான் பண்ணுறது. பிளானிங் அப்படின்னா திட்டமிடுதல்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ என்ன மாதிரி அந்த செலெக்ஷனை ப்ராசஸை கொண்டு போகலாம் அப்படின்னு திட்டமிடுதல். நெக்ஸ்ட்டு டிட்டர்மினிங் வேக்கன்சிஸ், எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, அதாவது எத்தனை மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறோம், அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபையிங் த சோர்ஸஸ். ஸோ ஐடென்டிஃபையிங் சோர்ஸஸ்னால் ஸோ இப்போ என்ன எனக்கு சோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த கம்பெனிஸ்க்கோ ஆர்கனைசேஷனுக்கோ அல்லது அந்த ஜாப் சர்ச்சருக்கோ உள்ள சோர்ஸஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. டிராஃப்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இது எல்லாமே அந்த கம்பெனியில் உள்ள சோர்ஸஸ்ஸு ப்ளஸ் என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறது இந்த ரெக்ரூட்மெண்ட்டாக அப்படிங்கிற பிளானிங் ப்ளஸ் டிட்டர்மினிங் வேக்கன்சிஸ், ஹவு மெனி வேக்கன்சிஸ் தேர் அவைலபிள், இது எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மீடியாலேயும் இருக்கலாம், நியூஸ் பேப்பர்லேயும் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த டெலிவிஷனாக இருக்கலாம், ஆன்லைன் இதாக இருக்கலாம், யூடியூப்பில் விடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து செலக்டிங் சூட்டபிள் மோட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அதான் இப்போ சொன்னோம்ல, என்ன டைப் ஆஃப்
அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபெசிலிட்டேட்டிங் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு தேவையான ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. எவாலுவேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ எப்படி வந்து கேண்டிடேட்டை எவாலுவேட் பண்ணுறது, அவங்கள எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, இது எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோர்ஸஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. ஸோ அந்த சோர்ஸஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து டிவைடட் டு 2 டைப்பாக இருக்கும். ஒன்று இன்டர்னல் சோர்ஸஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ். இன்டர்னல் சோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஒரு பர்சனை மாற்றி விடுறது தான் என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னா ஒரு லோ லெவல், அதாவது ஒரு ஸ்டேஜிலேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு அவங்கள கொண்டுட்டு போகிறது தான் என்னன்னு சொல்லுவோம் ப்ரொமோஷன். யூ நோ திஸ். ஸோ ப்ரொமோஷன் அப்படின்னா நல்லாவே தெரியும். ஒரு ஒர்க்கர் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாரு, அவரோட எல்லாமே குட்டாக இருக்குது அப்படின்னா அவருக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறது, ஒரு ஸ்டேஜ் ஒரு லெவல்லேருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகிறது. நெக்ஸ்ட் வந்து அப்கிரேடிங். இதுவும் இந்த சேம் ப்ரொமோஷனில் தான் வரும். ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அப்ரைசல் ஹெல்ப் இன் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங். ஒரு எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களோட அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணும். லோயர் பொசிஷன்லேருந்து ஹையர் பொசிஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டிமோஷன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க கரெக்டாக அவங்களோட வேலையை யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா ஸோ அவங்கள ஹை போஸ்ட்லேருந்து லோயர் போஸ்ட்டுக்கு கொண்டுட்டு வர்றது டிமோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூமெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஃப்ரம் எ ஹையர் பொசிஷன் டு எ லோயர் பொசிஷன் பிகாஸ் ஆஃப் புவர் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூஸ்லி. ஓகேங்களா. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து புவராக இருக்கும்போது இது பாசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிட்டையர்டு எம்ப்ளாயீஸ்னால் ஒரு ஜாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் 58 இயர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 60 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு எம்ப்ளாயி இருக்கார் அப்படின்னா அவர் கண்டினியூ பண்ண முடியாது தொடர்ந்து லைஃப் ஃபுல்லாக. ஒரு 58 இயர்ஸ், அவருக்கு 58 வயசு எப்போ வருதோ அது வரைக்கும் அவர் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிட்ரென்ச்டு எம்ப்ளாயி அப்படின்னா என்னென்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து ரிட்டையர்டு ஆகிடுவாங்க. ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் அவங்களோட ஒர்க் அந்த கம்பெனிஸ்க்கு தேவை அப்படிங்கும்பொழுது அவங்கள ஸ்பெஷலாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சூப்பர் அனௌன்சியேஷன் அப்படின்னு இதுக்கு சொல்லுவோம். ஸோ அந்த அனௌன்சியேஷன் பிரகாரம் அந்த எம்ப்ளாயை ஒரு பர்டிகுலர் இயருக்கு அவங்க கம்பெனிலே திரும்ப ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் ஜாயின் பண்ண வைக்கிறது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து டிபெண்ட் அண்டு ரிலேட்டிவ் ஆஃப் டிசீஸ்டு எம்ப்ளாயீஸ். ஐயோ, நான் ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது. இரு அப்பா. ஸோ டிபெண்ட் அண்டு ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் டிசீஸ்டு எம்ப்ளாயீஸ் அப்படின்னா ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்க எம்ப்ளாயிக்கு ஏதாவது டிசீசஸ் இருந்தது, திடீர்னு சடனாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது அப்படின்னா ஸோ அவங்க சரியாகி வர்ற வரைக்கும் அவங்களோட ஒர்க்கை இன்னொருத்தர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேங்களா. சப்ஸ்டிடியூட் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள எம்ப்ளாயிக்கு என்ன பேர்னா டிபெண்ட் அண்டு ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் டிசீஸ்டு எம்ப்ளாயீஸ் அப்படின்னு மீனிங். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து சோர்ஸஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்டில் இன்டர்னல் ப்ராசஸ் எல்லாத்தையும் பார்த்தோம். ஸோ டுமாரோ கிளாஸில் எக்ஸ்டர்னல் ப்ராசஸை பார்ப்போம். ஓகேவா. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட். தேங்க்யூ.